ஒரு கிராமத்துல ராகவனும் அவனோட மனைவி மல்லியும் வாழ்ந்து வந்தாங்க. ராகவன் ரொம்பவும் நேர்மையானவனாவும் நல்லவனாவும் இருந்தான். அவன் ஒரு பசுமாடும் ஒரு காளமாடும் வளர்த்து வந்தான். அது ரொம்ப பாசத்தோட வளர்த்து வந்தான். அந்த கிராமத்துல இருந்த ஒரு ஜமீன்தார் கிட்ட ராகவன் வேலை செஞ்சு வந்தான். அந்த ஜமீன்தார் அவருடைய தோட்டத்துல எந்த வேலை நடந்தாலும் ராகவனை தான் கூப்பிடுவாரு. ஏன்னா ராகவன் ரொம்ப நேர்மையோடையும் விசுவாசத்தோடையும் வேலை செஞ்சு வந்தான். அதனால ராகவனைத்தான் அந்த ஜமீன்தார் எப்பவுமே வேலைக்கு கூப்பிடுவாரு. ஒரு நாள் காலையில ராகவன் தன்னோட மாடுகளுக்கு தீவனமும் தண்ணீரும் வச்சுட்டு வீட்டுக்குள்ள வரான். அப்போ அவனோட மனைவி மல்லி ராகவன் கிட்ட வந்து இப்படி சொல்றா. ஏங்க, நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். என்ன மல்லி, என்ன விஷயம் சொல்லு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம பசுமாடு இப்பெல்லாம் சரியாவே பால் கொடுக்கறது இல்ல. நாம எவ்வளவுதான் தண்ணியும் தீவனமும் கொடுத்தாலும் அது நமக்கு ரொம்ப குறைவாதான் பால் கொடுக்குது. அதனால நம்மளோட இந்த பசுமாடை வித்துட்டு அதுக்கு பதிலா புதுசா சந்தையில இருந்து வேற பசு வாங்கலாம். நம்ம தீவனமும் தண்ணீரும் கொடுக்கறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கும். இந்த பசுவால நமக்கு எந்த லாபமும் இல்ல. இத வெறுமனே தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். மல்லி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இது வெறும் பசுமாடு மட்டும் இல்ல, இது நம்ம வீட்டுல ஒரு ஆள் மாதிரி. நான் சின்ன வயசுல இருந்தே இதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நாம இந்த பசுமாடு விக்கிறது நம்ம வீட்டுல இருந்து ஒரு ஆளை வெளியே அனுப்புறதுக்கு சமம். நீ அப்படி செய்யணும்னு நினைக்கிறியா? சொல்லு. இல்லங்க, வீட்ல ஒரு மிருகத்தை வளர்க்கறதுனால எல்லாருக்குமே அது மேல பாசம் இருக்கதான் செய்யும். ஆனா வெறும் பாசம் வைக்கிறதுனால நமக்கு எந்த லாபமும் கிடைக்க போறது இல்லைங்க. நாளைக்கு ஒருவேளை இது பால் கொடுக்கறத கூட நிறுத்தி விடலாம். நமக்கு இதனால பெரிய நஷ்டம் தான் ஏற்படும். பாரு மல்லி, இந்த பசு பால் கொடுக்கறத நிறுத்தினாலும் பரவாயில்ல, நான் இதை எங்கேயும் விற்க மாட்டேன். இத சின்னதா இருக்கும் போதே இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் இது என் கூட தான் இருக்கும். இதை யாருக்கும் என்னால கொடுக்க முடியாது. இதை பிரிஞ்சிட்டு என்னால நிம்மதியா வாழவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ரொம்பவே கோவமா வீட்ல இருந்து வெளியே போறான். வீட்டுக்கு வெளியில படுத்து இருக்கிற பசு மாடும் காளமாடும் இவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த பசு தனக்குள்ள இப்படி நினைக்குது, நம்ம எஜமானர் நம்மளை எவ்வளவு தூரம் நேசிக்கிறாரு. நம்மளால அவருக்கு தேவையான பால் கூட தர முடியல. ஆனாலும் அவர் இன்னமும் நம்மளை விற்க தயாரா இல்ல. நம்ம எஜமானர் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு. நானும் அவருக்கு விசுவாசமாக இருப்பேன். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு ஒரு நாள் மல்லி இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம கணவர் இந்த பசுவை நிச்சயமா வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே மாட்டார். அதே நேரத்துல இந்த பசுக்களுக்கு தீவனமும் தண்ணீரும் கொடுக்கறதுனால நமக்கு எந்த லாபமுமே இல்ல. இது கொடுத்துட்டு புதுசா ஒரு பசுமாடு வாங்கலாம் அல்லது ஒரு எருமை மாடு வாங்கலாம். அதனால நமக்கு நிறைய பால் கிடைக்கும். அந்த பாலை வித்து வித்து நம்ம நிறைய பணமும் சம்பாதிக்கலாம். இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த நேரம் பார்த்து அவளோட தோழியான கீதா அங்க வாரா. அப்போ மல்லி கீதா கிட்ட இத பத்தி சொல்றா. பதிலுக்கு கீதா ஒரு யோசனை சொல்றா. மல்லி, உன்னோட நிலைமை எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. எதுக்குமே லாயக்கு இல்லாத இந்த பசுமாட்டை வச்சுட்டு நீ கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. இத விக்கிறதுக்கு நம்ம யாருக்கிட்டையாவது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதா அவளோட வீட்டுக்கு போயிடுறா. இன்னொரு பக்கம் ராகவன் ஜமீன்தாரோட நிலத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜமீன்தார் இப்படி பேசிட்டு இருக்காரு. இந்த ராகவனை பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் வேலை பார்க்கறதுல இந்த ராகவனை மிஞ்ச யாருமே இல்ல. எனக்கு அவனை ரொம்ப நாளாவே தெரியும். இவனை மாதிரி ஒரு நேர்மையான உழைப்பாளிய நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு ஜமீன்தார் பேசிக்கிட்டு இருக்கிறத பாலு கேக்குறான். இதனால பாலு ரொம்பவே பொறாமப்படுறான். நம்மளை விட ஒரு பெரிய உழைப்பாளி இந்த கிராமத்துல யாருமே இல்ல. ராகவன் கிட்ட மட்டும் அவனோட மாடுகள் இல்லைன்னா அவனால இப்படி உழைக்க முடியாது. ஆனால் அது இந்த ஜமீன்தாருக்கு தெரியல. கிராமத்துல எல்லாரும் அவனைதான் பெருமையா பேசுறாங்க. ஆனால் இந்த பாலுவை விட அவன் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. அவனோட மாடுகள் இல்லைன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனோட மாடுகளால தான் அவனுக்கு இந்த பேர் கிடைக்குது. இதுக்கு நாம ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு பாலு ரொம்பவே ராகவன் மேல பொறாமையில இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நாள் கீதா பாலுவை சந்திக்கிறா. அட கீதா, நீயா? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாலு. எனக்கு ஒரு விஷயம் உன்கிட்ட கேட்கணும். சொல்லு கீதா, என்ன விஷயம் பேசணும்? பாலு, நம்ம மல்லி வீட்டுல ஒரு பசுமாடு இருக்கு. அது சரியா பால் கறக்கிறது இல்லைன்னு அதை விக்கணும்னு நினைக்கிறா. ஆனா ராகவன் அதை விக்கிறதுக்கு தயாரா இல்ல. ராகவன் அந்த பசுவை ரொம்பவும் நேசிக்கிறான். ஆனால் மல்லி அந்த பசுவால நஷ்டம் வந்துரும்னு ரொம்பவே பயப்படுறா. அந்த பசுவை விக்கிறதுக்கு உனக்கு தெரிஞ்ச ஆளு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கீதா கேக்குறா. இத கேட்ட உடனே பாலு ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனுக்கு இப்போ ஒரு யோசனை தோணுது. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். ராகவனோட பசுவை விக்கணும்னு நினைக்கிறாங்க. அதோடு சேர்த்து அவனோட காளமாடையும் நம்ம வாங்கிட்டோம்னா அவனால அதுக்கப்புறம் ஜமீன்தார் கிட்ட வேலை பார்க்கவே முடியாது. ஜமீன்தார் எல்லா வேலையும் என்கிட்ட தான் கொடுப்பாரு. அப்புறம் அவன் எப்படி பெரிய உழைப்பாளி ஆகிறான்னு நானும் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் கீதா கிட்ட இப்படி சொல்றான்.
சரி கீதா, எனக்கு தெரிஞ்சவங்க பசுமாடு வாங்கணும்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லி இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பசுமாடை கொடுத்துடலாம். ஆனால் அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அவங்க வெறும் பசுமாடு மட்டும் வாங்க மாட்டாங்க, கூடவே காளை மாடும் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால மல்லி வீட்டுல இருக்கிற அந்த 2 மாடுகளையும் கொடுத்தாங்கன்னா நிச்சயமா அவங்க வாங்கிக்கிடுவாங்க. அப்படின்னு பேசிட்டு அவங்க 2 பேரும் மல்லியோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ அங்க மல்லி மட்டும் இருக்கா. மல்லி கிட்ட பாலு இப்படி சொல்றான். மல்லி, எனக்கு தெரிஞ்சவங்க உங்களோட பசுமாடு வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு வெறும் பசுமாடு மட்டும் வேண்டாம், உங்க வீட்டுல இருக்கிற காளை மாடும் சேர்ந்து வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நல்ல விலை தருவதாகவும் சொல்லி இருக்காங்க. நானே அவங்க கிட்ட இருந்து அதுக்கு நல்ல விலையும் வாங்கி கொடுக்கறேன். இதுக்கு நீ என்ன சொல்ற? எனக்கு இந்த மாடுகளை விக்கிறதுக்கு சம்மதம் தான். ஆனா என் கணவர் தான் இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. நான் அவர்கிட்ட கேட்காம உங்களுக்கு இந்த மாடுகளை விற்கவும் முடியாது. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. மல்லி, இந்த மாடுகளை விக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் சொல்லு, நான் இதுக்கு நல்ல விலை வாங்கி தருவேன். ராகவனை பத்தி நீ கவலைப்படாத, அவன் சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. திட்டமா? அது என்ன திட்டம்? அது ஒண்ணுமில்ல. ராகவனுக்கு இந்த மாடுகளை நீ விக்கிறது தெரிய வேண்டாம். அவன்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் அப்படின்னு பாலு சொல்றத கேட்ட மல்லி மாடுகளை விக்கிறதுக்கு சம்மதிக்கிறா. இவங்க பேசுறது எல்லாத்தையும் அங்கு இருந்த பசுமாடு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனாலும் அதால எதையுமே வெளியே சொல்ல முடியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்கு. மறுநாள் காலையில ராகவன் மாடுகளுக்கு தண்ணீரும் தீவனமும் வைக்கிறான். அப்போ அந்த பசுமாடு கண்கள்ல கண்ணீர் வர்றத பாக்குறான். அட, உனக்கு என்னப்பா ஆச்சு? நீ எதுக்கு அழுவுற? யாராவது உன்னை எதுவும் சொன்னாங்களா? இல்ல உன்னை யாராவது தொந்தரவு பண்ணாங்களா? மல்லி, எதுக்காக இந்த பசுமாடு அழுதுகிட்டு இருக்கு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏங்க, இதுக்கு போய் யார் என்ன செய்வாங்க? அதுக்கு தண்ணீர் தீவனம் எல்லாமே கிடைக்குது. நாள் முழுதும் நிம்மதியாவும் வாழ்ந்துகிட்டே இருக்கு. சரியா பாலும் கறக்கறது இல்ல. இதால நமக்கு தான் கஷ்டமே தவிர அதுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இது அழுதா என்ன, அழுவலைன்னா என்ன? அப்படியெல்லாம் பேசாத மல்லி. நீ இத பாத்தையா? இதோட கண்கள்ல கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? சொல்லு. நான் உங்ககிட்ட எதையும் மறைச்சு என்னங்க பண்ண போறேன்? நீங்க ஏன் வீணாக ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மிருகங்களோட கண்ணுல கண்ணீர் வருவது சகஜம்தானே. இதுக்கு வேற என்ன கஷ்டம் இருக்க முடியும் இந்த வீட்டுல? நீங்க எவ்வளவு பத்திரமா இத பாத்துட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது இதுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமா என்ன? இல்ல மல்லி, இன்னமும் எனக்கு மனசு சம்மதிக்கல. எனக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. இது என்கிட்ட ஏதோ சொல்ல வர்ற மாதிரி தெரியுது. ஆனா இதால சொல்ல முடியல. போதும் போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு இந்த மாடுகள் மேல ரொம்ப அன்பு இருக்கு. ஆனால் அதுக்காக இப்படியெல்லாம் சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இது ஒரு சாதாரண விஷயம்தான். தண்ணீரையும் தீவனத்தையும் வச்சிட்டு வாங்க. ஒருவேளை நம்ம குழந்தை இப்படி அழுதுகிட்டு இருந்துச்சுன்னா நம்மளால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சொல்லு. சரிங்க, இதுக்கு இப்ப என்னதான் பண்றது? நான் இப்பவே போய் கால்நடை மருத்துவரை கூட்டிட்டு வரேன். அவர் வந்து இத பாக்கட்டும். ஒருவேளை இந்த பசுவுக்கு உடம்பு ஏதும் சரியில்லையோ என்னவோ. சரிங்க, உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கால்நடை மருத்துவரை கூட்டிட்டு வரான். மருத்துவர் அங்க வந்து பசுவை பரிசோதனை செய்யறாரு. அதுக்கப்புறம் இப்படி சொல்றாரு. ராகவன், உங்களோட பசு ரொம்பவே நல்லாவும் ஆரோக்கியமாவும் இருக்கு. இதுக்கு எந்த நோயும் இல்ல. இத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஐயா, காலையில இருந்து என்னோட பசுவோட கண்கள்ல கண்ணீர் வந்துகிட்டு இருந்துச்சு. அத பார்த்து எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதனாலதான் நான் உங்களை கூப்பிட வந்தேன். இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல ராகவன். சில நேரங்கள்ல மிருகங்களோட கண்கள்ல தானாவே கண்ணீர் வரும். அது தானாவே சரியாகிடும். அதுக்கு நாம எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. நான் இப்ப இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் அங்கிருந்து போறாரு. அப்போ மல்லி அங்க வந்து ராகவன் கிட்ட இப்படி சொல்றா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உங்களுக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்ல. அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் இருக்கு. பரவாயில்ல மல்லி, எனக்கு மருத்துவரை பார்த்தப்பறதான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அவர் நம்ம பசு நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவுல ராகவன் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கான். அப்போ பாலு அங்க வந்து மல்லி கிட்ட அந்த மாடுகளுக்கான பணத்தை கொடுத்துட்டு அத கூட்டிட்டு போயிடுறான். மறுநாள் காலையில ராகவன் எந்திரிச்சு பாக்குறப்போ அங்க அவனுடைய மாடுகள் இல்ல. இத பார்த்து அவன் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாகிறான். மல்லி, நம்ம மாடுகள் எங்க போச்சு? எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க தான் மாடுகளை இரவுல கட்டி போட்டீங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்ல. ஆமா, நான் தான் கட்டி போட்டேன். ஆனா நான் நல்லா கட்டி தானே வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி அது நமக்கு தெரியாம காணாம போச்சு? அப்படி 2 மாடுகளும் போயிருக்க வாய்ப்பே இல்லையே. ஏங்க, அது ஒரு மிருகம். அது ஒன்னும் மனுஷன் கிடையாது. ஒருவேளை அது போகணும்னு நினைச்சுச்சுன்னா உங்ககிட்ட வந்து சொல்லிட்டா போகும். எங்கேயாவது போய் இருக்கும். போய் தேடி பாருங்க.
அப்படி மல்லி சொல்றத கேட்டுட்டு ராகவன் அந்த கிராமம் முழுதும் தேடி பாக்குறான். ஆனா அவனோட மாடுகள் கிடைக்கவே இல்ல. அதனால ரொம்பவே வருத்தத்தோட அழுதுகிட்டு வீடு திரும்புறான். மல்லி, நம்ம மாடுகள் எங்க போச்சுன்னு தெரியல. இவ்வளவு காலமா நான் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட இந்த மாதிரி ஆனதே இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரே இரவுல நமக்கு தெரியாம அது காணாம போச்சுன்னு எனக்கும் புரியல. அப்படி அது எங்கதான் போயிருக்குமோ? அது இப்போ என்ன நிலைமையில இருக்கும்னு கூட எனக்கு தெரியல. சரி சரி, ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஒருவேளை அது உங்களை விட்டு போகணும்னு கூட விரும்பி இருக்கலாம் இல்லையா? அதுக்கான வாய்ப்பு இப்பதான் கிடைச்சிருக்கோ என்னவோ, அதனாலதான் அது தப்பிச்சு போயிருச்சு. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல மல்லி. அது நம்மளோட மாடு. அது மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே மாதிரி அதுவும் என்ன நேசிக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மனுசங்க மேலேயே நம்மளால நம்பிக்கை வைக்க முடியாது. ஆனா நீங்க மிருகத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படின்னு மல்லி ரொம்பவே அலட்சியமா பேசுறா. இன்னொரு பக்கம் பாலு மாடுகளை கூட்டிட்டு போய் அவனோட வீட்டுல கட்டி போட்டிருக்கான். இனிமே இந்த ராகவன் எப்படி ஜமீன்தார் கிட்ட வேலை பார்க்கறான் அப்படிங்கறத நானும் பார்க்கிறேன். இந்த மாடுகள் இல்லைன்னா அவனால எங்கேயும் வேலை பார்க்க முடியாது. இனிமே ஜமீன்தார் நம்ம கிட்ட தான் எல்லா வேலையும் கொடுத்தாகணும். இன்னொரு பக்கம் மல்லி அவளோட வீட்டுல ராகவன் கிட்ட இப்படி சொல்றா. ஏங்க, நம்ம இப்போ புதுசா ஏதாவது ஒரு பசுமாடை வாங்கி நம்ம வீட்டுல வளர்க்கலாம். அதுல இருந்து கிடைக்கிற பாலை வித்து பணம் சம்பாதிக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல மல்லி, நான் புதுசா எந்த மாடையும் வாங்க விரும்பல. நம்மளோட மாடுகள் இருந்த இடத்துல வேற ஒரு ஜீவனை கொண்டு வந்து நான் வளர்க்க விரும்பல. நிச்சயமா நம்மளோட மாடுகள் நமக்கு திரும்ப கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாம அது வரைக்கும் காத்திருக்கலாம் அப்படின்னு ராகவன் பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ ஜமீன்தார் அங்க வாராரு. ராகவா, எனக்கு உன்னோட உதவி வேணுமே. இன்னைக்கு நம்ம வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அப்புறம் கொஞ்சம் நிலத்தை உழுது தரணும். அது ரொம்ப நாளா வெறுமனே கிடக்கு. அதனால அந்த இடத்த பாதுகாத்து அதுல விவசாயம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நம்ம விவசாயம் பார்த்து கிடைக்கிற லாபத்துல பாதியை நான் உனக்கு கொடுக்கறேன். இத கேட்ட உடனே மல்லி ராகவன் கிட்ட இப்படி சொல்றா. ஏங்க, இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுறாதீங்க. ஜமீன்தார் ஐயா சொல்ற மாதிரி கேளுங்க. அவர் என்ன வேலை சொன்னாலும் நீங்க செய்யுங்க. சரிங்கய்யா, நான் உங்களோட வயல்ல வேலை செய்ய தயாரா இருக்கேன். நான் நாளையில இருந்து வேலைக்கு வந்துடுறேன் ஐயா. சரிப்பா, அப்படி நாளைக்கு வரும்போது உன்னோட மாடையும் கூட்டிட்டு வா. நம்ம இடத்த கொஞ்சம் உழுது அதுக்கப்புறம் தான் அதுல பயிரிட முடியும். உனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் இல்லையா? ஐயா, இப்போ என்னோட மாடுகள் என்கிட்ட இல்ல. ஏன்பா, என்னாச்சு? அந்த மாடுகளை எல்லாம் நீ வித்துட்டியா? இல்லைங்கய்யா, நான் அதை யாருக்கும் விக்கல. ஆனால் அது எங்கேயோ காணாம போயிருச்சு. அதனால என்னோட மாடுகள் கிடைக்கிற வரைக்கும் நானே என்னோட கைகளால உழுது தாரேன். சரிப்பா, உனக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய். நான் அப்பப்ப வந்து தோட்டத்தை பாத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்காரு. மறுநாள் ராகவன் ஜமீன்தார் சொன்ன மாதிரியே அவரோட தோட்டத்துல கடுமையா உழைச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ பாலு அங்க வாரான். அவன் ராகவன் கிட்ட இப்படி சொல்றான். அட ராகவா, என்ன விஷயம்? ஜமீன்தாரோட வயல்கள் எல்லாம் வாங்கிட்டியா என்ன? அட இல்ல பாலு, நான் ஜமீன்தாரோட இடத்துல வேலை தான் பாத்துட்டு இருக்கேன். அது என்ன விஷயம்? விவசாயத்துல நான் உன்னை விட சிறந்தவன். கிராமத்துல உன்னை விட சிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் இந்த ஜமீன்தார் உன்னை மட்டும் விவசாயம் செய்ய சொல்றாரு. இதுல என்ன இருக்கு பாலு? அது ஜமீன்தாரோட விருப்பம். அவரோட நிலத்துல அவர் யார் வேலை செய்யணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கறாரு. எனக்கு எல்லாம் தெரியும் ராகவா. இந்த விவசாயத்துல உனக்கும் பாதி லாபம் கிடைக்கும்னு ஜமீன்தார் சொல்லி இருக்காரு. ஆனா இந்த நிலத்துல பயிர்களே வராது. உனக்கு லாபமும் கிடைக்க போவதில்ல அப்படின்னு ரொம்பவே பொறாமையோட பேசிக்கிட்டு பாலு அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் அவன் இப்படி யோசிச்சுட்டே இருக்கான். இனிமே என்னால தாங்க முடியாது. இந்த ராகவனுக்கு நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். அவங்களோட நிலத்துல வளர்ற பயிர்கள் எல்லாம் நம்ம வரவிடக்கூடாது. அப்படின்னா தான் அந்த ஜமீன்தார் ராகவன வேலையில இருந்து மொத்தமா நீக்குவாரு. அதுக்கு பதிலா எல்லா வேலையும் எனக்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் நாம விவசாயத்துல நிறைய லாபம் சம்பாதிக்கலாம். அதனால நம்ம கிட்ட நிறைய பணமும் இருக்கும். கொஞ்சம் மாசங்கள் கழிச்சு ராகவனோட கடுமையான உழைப்பால ஜமீன்தார் தோட்டத்துல பயிர்கள் எல்லாம் நல்லாவே வளர்ந்திருக்கு. அத பார்த்து ஜமீன்தார் ரொம்பவே மகிழ்ச்சியோட இருக்காரு. ராகவா, நீ ரொம்பவே அருமையா விவசாயம் செஞ்சிருக்க. இந்த முறை பயிர்களுக்கு நல்ல விலையும் கிடைக்கும். உன்னோட வேலை எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இனிமே என்னோட எல்லா வயல்களையும் நீயே பாத்துக்கோ. உன்னை விட சிறந்த நேர்மையான உழைப்பாளியை எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுல என்னோட பங்கு என்னங்கய்யா இருக்கு? நான் என்னோட கடமையை மட்டும் தானே செஞ்சேன். நீங்க மட்டும் எனக்கு வேலை கொடுக்கலன்னா இதுக்கு சாத்தியமே இல்லைங்கய்யா. ராகவன் பெருந்தன்மையா பேசுறத பார்த்துட்டு ஜமீன்தார் சந்தோஷமா அங்கிருந்து போறாரு. அப்படி அவங்க பேசுறத பாலு மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் இப்போ கோபத்தோட வீட்டுக்கு போறான். ராகவா, உன்னோட மாடுகளை வச்சு நான் இந்த ஜமீன்தாரோட வயலை எல்லாத்தையும் நாசம் செய்றேன். இன்னைக்கு இரவுல யாருக்கும் தெரியாம எல்லா பயிர்களையும் அழிக்கிறேன். காலையில ஜமீன்தார் வயலோட நிலைமைய பார்த்த உடனே எல்லா கோபத்தையும் ராகவன் மேல காட்டுவாரு. அதுக்கப்புறம் அவனை வேலையில இருந்து நீக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாலு அன்னைக்கு இரவு ராகவனோட மாடுகளை வயலுக்கு அழைச்சிட்டு வரான்.
ஆனால் அந்த மாடுகள் பயிரை மிதிக்கிறதுக்கு தயங்குது. என்ன பாக்குறீங்க? போங்க, போய் இந்த பயிர்களை எல்லாத்தையும் மிதிச்சு வயல் அழிச்சிருங்க. இனிமே ராகவனால ஜமீன்தார் கிட்ட வேலைக்கே வர முடியாது. பாலு அவ்வளவு சொல்லியும் அந்த மாடுகள் வயலை மிதிக்கவே இல்ல. இதனால ரொம்பவே கோவத்துல பாலு கத்துறான். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் போக மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? இருங்க, இப்பவே உங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பை எடுத்து அந்த மாடுகளை அடிக்க போறான். இதனால அந்த மாடுகள் பயந்து ராகவனோட வீட்டை பார்த்து ஓடி போகுது. மாடுகள் ராகவனோட வீட்டுக்கு போன உடனே அங்க போய் கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சத்தத்தை கேட்டு ராகவனும் மல்லியும் வெளியே வந்து பாக்குறாங்க. அட, என்னோட மாடுகள் கிடைச்சிருச்சு. நான் உங்களை எங்கெங்கோ தேடுனேன். நீங்க ஏன் என்கிட்ட சொல்லாம எங்கேயோ போயிட்டீங்க? எங்க போனீங்க? இதுக்கெல்லாம் யார் காரணம் சொல்லுங்க அப்படின்னு ராகவன் பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா இப்போ அந்த பசு அவன்கிட்ட எதுவுமே பேசாம திரும்பவும் ஒரு திசையை நோக்கி போக ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு உனக்கு? நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? சொல்லு, என்ன செய்யணும்? நான் உன் கூட வரணுமா? யாராவது ஆபத்துல இருக்காங்களா அப்படின்னு ராகவன் கேக்குறான். ஆனால் அந்த பசு ஜமீன்தாரோட வயல்களை பார்த்து நடக்க ஆரம்பிக்குது. அங்க பாலு வயலை நாசம் செய்ய தயாராகிக்கிட்டு இருக்கிறத ராகவன் பாக்குறான். இத பார்த்த ராகவன் கோவத்துல இப்படி சொல்றான். நீ என்ன செய்யற பாலு? நான் எவ்வளவு கடுமையா உழைச்சு இந்த பயிர்களை வளர்த்தேன்னு உனக்கு தெரியுமா? இதை எதுவும் பண்ணிடாத. என் மேல இருக்கிற கோவத்தை இந்த பயிர்கள் மேல காட்டாத. நீ சொன்னா நான் கேட்கணுமா? நான் இந்த பயிர்கள் எல்லாம் அழிக்கதான் போறேன். அது போகட்டும். இந்த மாடுகள் எப்படி உன்கிட்ட வந்துச்சு? இது என்னோட மாடுகள் தான். இது ரொம்ப நாளா காணாம போயிருந்துச்சு. இன்னைக்குதான் இது எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. உன்னோட மாடுகளா? அதெல்லாம் அப்போ. இந்த மாடுகளை நான் ஏற்கனவே பணம் கொடுத்து வாங்கிட்டேன். இனிமே இது என்னோட மாடுகள். என்ன சொல்ற நீ? நான் இந்த மாடுகளை விற்கவே இல்லையே. அது உன் மனைவி கிட்ட போய் கேட்டு பாரு. நான் எப்பவோ பணம் கொடுத்து இந்த மாடுகளை வாங்கிட்டேன். வேணும்னா நீயே போய் அவகிட்ட கேட்டுக்கோ. இப்போ இந்த மாடுகளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போ அப்படின்னு பாலு ரொம்பவே திமிரா ராகவனை பார்த்து பேசுறான். அதுக்கப்புறம் அவன் வயல்ல இறங்கி அதை நாசம் செய்ய முயற்சி செய்யறான். அப்போ ராகவனோட மாடுகள் அவனை அங்கிருந்து விரட்டுது. இதனால பயந்து போன பாலு அங்கிருந்து தலைதெறிக்க ஓடுறான். அதுக்கப்புறம் ராகவன் கோபத்தோட தன்னோட மாடை கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு போறான். அங்க போய் மல்லிகிட்ட இப்படி சொல்றான். மல்லி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எதுக்காக இந்த மாடுகளை அந்த பேராசை புடிச்ச பாலுவுக்கு, அதுவும் சில ரூபாய் பணத்துக்காக வித்த? நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லி இருக்கேன்ல, இந்த மாடுகள் நம்ம வீட்டுல ஒரு ஆள் மாதிரின்னு. இன்னைக்கு பாத்தியா, இந்த மாடுகள் மட்டும் இல்லைன்னா என்னோட உழைப்பு எல்லாம் வீணா போயிருக்கும். அந்த பாலு நான் விளைவிச்ச பயிர்களை எல்லாம் அழிச்சிருப்பான். இந்த மாடுகள் நம்ம மேல இருக்கிற விசுவாசத்தால பாலு நம்ம பயிர்களை அழிக்கிறதுக்கு துணை போகல. இந்த மாடுகளாலதான் இன்னைக்கு நம்ம பயிர்கள் தப்பிச்சிருக்கு. இப்பவாது உனக்கு புரியுதா இது நமக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்குன்னு? இந்த மாதிரி மாடுகளை விக்கிறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? ஏங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன். சில ரூபாய் பணத்துக்காக நான் பேராசையில சிக்கி வழிதவறி போயிட்டேன். இன்னைக்குதான் எனக்கு உண்மையான அன்புனா என்னங்கிறது புரியுது. வாயில்லா ஜீவன்கள் கிட்ட நம்ம அன்பு காட்டுனா பதிலுக்கு அதுவும் நம்ம மேல அன்பாவும் இருக்கும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுகிட்டேன். அதுக்கப்புறம் மல்லி தன்னோட மாடுகளை ரொம்பவே அன்போட பாத்துக்கிடுறா. அதுக்கு தண்ணீரும் தீவனமும் கொடுக்கறா. ராகவன் ஜமீன்தாரோட எல்லா வயல்கள்லயும் வேலை செய்யறான். வயல்கள்ல நல்ல விளைச்சலும் கிடைக்குது. இதனால ராகவனோட குடும்பம் சந்தோஷமாவும் வளமாவும் வாழ்றாங்க. நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.